வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த மாணவர்களே, நாங்கள் 5வது அலகில் இருக்கின்றோம். 5வது அலகுல இபாதத் என்றால் என்ன என்ற பகுதியை போன கிளாஸ்ல பார்த்தோம். இன்றைக்கும் கிளாஸ் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினமும் இரவு 7 மணிக்கு கிளாஸ் நடக்கும். இன்ஷா அல்லாஹ் நாளைய பேப்பர் கிளாஸ், ஞாயிற்றுக்கிழமை பேப்பர் கிளாஸ். ஓகே தானே? ரைட். நான் இப்ப பார்க்க வேண்டிய பிள்ளைகள் இபாதத்துடைய வகைகள். இபாதத்துடைய வகைகள் என்ற பகுதியை பண்ணலாம் விளங்கும் பிள்ளைகள். இபாதத்துடைய வகைகள், இவைகள் மிக மிக சிம்பிளான பாடங்கள். இந்த வகைகள் எல்லாம் மிக மிக சிம்பிளான பாடங்கள். இதெல்லாம் சிலபஸ்ல இருக்குது. கேள்விகள் பாட்டுவான்கள்ல வந்துட்டால் அதனாலதான் சொல்லிதாரனை தவிர இந்த படிக்கிற இந்த 5வது அலகு மிக இலகுவானது. ரைட். எனவே இதுல நீங்க அந்த அளவு தூரம் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் அல்ல. இருந்தாலும் சிலபஸை முறையாக முடிக்கணுமே. சிலபஸ்ல தலைப்புகளை முறையாக முடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் நான் இந்த பாடத்தை செய்யறேன். அது இல்லாம இதெல்லாம் இந்த பெரிய கஷ்டமான பாடங்கள் அல்ல. நீங்க ஏற்கனவே ஓ லெவல்ல படிச்சதுகள் தான். வேற ஒன்றுமே இல்லை பிள்ளை. இதெல்லாம் ஓ லெவல்ல நீங்க படிச்சது. ஓகே, ரைட். சரி, இபாதத்துடைய வகைகள் என்று வார நேரம் நீங்க வித்தியாசம் விளை கொள்ளும். இபாதத்துடைய வகைகள் பிரிவுகள் என்று வந்தால் வகைகள், இபாதத்தின் வகைகள் என்று அல்லது பிரிவுகள் நல்ல விளங்கும் பிரிவுகள். இந்த விளக்கம் முக்கியம். இங்கே 2 வகையான சொற்கள் காணப்படுகின்றன. அதை சரியா விளை கொள்ளும். 2 வகையான சொல்லும். இபாதத்துடைய வகையை நாங்க 2 பார்வையில பார்ப்போம். எத்தனை பார்வை? 2 பார்வையில பார்ப்போம். ஒன்று இபாதத்துடைய பொதுவான வகைகள். இபாதத்துடைய பொதுவான வகைகள், அதாவது பொது பார்வை. இபாதத் வகைகள் கேட்டா எத்தனை எழுதணும்? சரியா? பொதுவாக இபாதத்துடைய வகைகள் கேட்டா எழுதணும். அடுத்தது இப்படி ஒரு கேள்வி வரும். அதுவும் வகைகள்ல தான் வாரது. இபாதத்தின் முக்கியத்துவத்தின் அடிப்படையில் வகைகள். முக்கியத்துவம். சரியா? இபாதத்தினுடைய முக்கியத்துவம் அடிப்படையில் வகைகள். பொதுவான வகைகள் முக்கியத்துவம் என்ற சொல்லோடு வந்தால், ரைட், பொதுவா இபாதத்துடைய வகைகள் என்று வந்தால் நான் சொல்றது ஒரே டைம் இல்லாம பண்ண முடியும். ரைட். இபாதத்துடைய வகைகள் பொதுவாக கேட்டால் உண்டு. இப்படி வந்தால் இபாதத்தை முக்கியத்துவத்தின் அடிப்படையில் என்ற இந்த முக்கியத்துவம் என்ற சொல் வந்தால், சரியாவில்லை, இந்த முக்கியத்துவம் என்ற சொல் வந்தா இன்னொரு விளக்க வேண்டி. ரைட். ஓகே, நாங்க அதுல குறிக்க முடிச்சுவோம். இதை வச்சுக்கொண்டு இழுத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் உண்டல்ல. இதெல்லாம் நீங்க ஓலவெல படிச்சது. ரைட். ஓகே, சரியா? ரைட். பொதுவாக கேட்டால் இபாதத்தை நாங்கள் பொதுவாக பார்த்தால், இபாதத்து வகைகள் என்று பொதுவான அமைப்புல கேட்டால் அது அழகா விளக்கலாம். ஒன்று அடிப்படை இபாதத். ரைட். அடிப்படை இபாதத். சரியா? பொதுவான விஷயம், சின்ன விஷயங்கள. 2வது அன்றாட வாழ்க்கை. ஓகே, அன்றாட வாழ்க்கை. 2வது முக்கியத்துவத்தின் அடிப்படையில் இபாதத்தை கேட்டால், முக்கியத்துவத்தின் அடிப்படையில் இபாதத்தை கேட்டால் அதை நாங்கள் இபாதத்தை 2ஆக பிரிப்போம். எப்படி என்றால், ஒன்று ஃபர்ல் என்றும் ஒன்று சுன்னத் என்றும். ஃபர்ல் என்றும் சுன்னத் என்றும் நாங்க இதனை 2ஆக பிரிப்போம். ஃபர்ல் சுன்னத் என்று நாங்க 2ஆக பிரிப்போம். மாணவர்களே, ஒரே டைம் தான் நாங்க மெச்சரிக்க போறேன். சரியா? எனவே இபாதத் என்பதை பொதுவான தலைப்புல கேட்டால் அது அடிப்படை இபாதத், அன்றாட வாழ்க்கை என்று பிரிக்கலாம். அதே விடயத்தை இபாதத்தை முக்கியத்துவத்தின் அடிப்படையில் என்று கேட்டால் அது ஃபர்ல் சுன்னத் என்று நாங்க பிரிக்க வேண்டும். அடிப்படை இபாதத்துல என்னண்டா நல்ல விலை கொள்ளும். இது எங்களுக்கு தெரியும் தான், ஆனா தெரியாது. தெரியும் தான், ஆனா தெரியாது. நீங்க எப்படி வழங்க வேண்டாம். அடிப்படை இபாதத் என்ன என்பதை
நீங்க எவ்வாறு சரியான பார்வைகள் என்றால் குர்ஆனும் சுன்னாவும் குறிப்பிட்டவைகள். குர்ஆனும் சுன்னாவும் குறிப்பிட்டவைகள். சரியா பிள்ளையா? குர்ஆன் சுன்னா அதாவது ஹதீஸ். குர்ஆன் அல்லது ஹதீஸ் இபாதத் என குறிப்பிட்ட எல்லாம். இது இபாதத்துகள் ஐவேளை தொழுகை மட்டுமல்ல. குர்ஆனும் அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹதீஸில் இபாதத் என குறிப்பிடப்பட்ட எல்லாமே அடிப்படை இபாதத். நீங்க அடிப்படை நேரம் தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் இதத்தான் தலையில வச்சுக்கொண்டீங்க இல்ல. குர்ஆன் சுன்னா எதெல்லாம் அடிப்படை இபாதத் என்று குர்ஆன் சுன்னா சொன்னதோ அதெல்லாம் இபாதத். உதாரணமாக குர்ஆன் ஓதுதல் ஒரு இபாதத். குர்ஆன் சொல்லிக்குது, சுன்னா சொல்லிக்குது, ஒவ்வொரு எழுத்துக்கும் நன்மைக்கு இபாதத். தூய எண்ணம் இஹ்லாஸோடு உள்ளத்தை வைத்திருத்தல் இபாதத், அதுவும் ஒரு அடிப்படை இபாதத். அப்ப நீங்க விளையும் கொள்ளும் அடிப்படை நீங்க தான் மாற்றிக்கொள்ளணும். நீங்க தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் மட்டுமல்ல, குர்ஆன் சுன்னா எது எது எல்லாம் இபாதத் என குறிப்பிட்டுள்ளதோ அவை எல்லாமே அடிப்படை இபாதத். அப்ப அதுல தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் வருவது போல குர்ஆன் ஓதுதல் இதுக்குள்ளதான் வரும். ஜிக்ர் செய்தல், ஹதீஸ் ஜிக்ர் செய்த ஒரு இபாதத் இதுக்குள்ளதான் வரும். தூய எண்ணமாக எந்த வேலையும் இறைவனுக்காக வேண்டி தூய எண்ணத்தோடு செய்தல் இதுக்குள்ளதான் வரும். எனவே இந்த சாப்டர்ல நீங்க ஷார்ட்டா நோட் பண்ணி கொள்ள வேண்டியது என்னன்றால் குர்ஆனும் சுன்னாவும் இபாதத் என குறிப்பிடப்பட்டவை அடிப்படை இபாதத் ஆகும். குர்ஆனும் சுன்னாவும் இபாதத் என குறிப்பிட்டவைகள் அடிப்படை சுன்னத்தாகும். அடிப்படை இபாதத்தாகும். அடிப்படை இபாதத் குர்ஆனும் சுன்னாவும். சுன்னான்றது ஹதீஸ். ஹதீஸ் இதல்ல ஹதீஸ். இதுல வரும் உதாரணமா தொழுகை. இதுல வரும் தொழுகை, ரைட்? நோன்பு இபாதத், நோன்பு நோன்பு ஹஜ் வரும், ஹஜ் வரும், ஜகாத் வரும், ஜகாத் வரும், உல்ஹியா குர்பான் இதுக்குள்ள தான் வரும், சதகா இதுக்குள்ள தான் வரும். நாங்க பிள்ளைகளையும் கேட்பட அடிப்படை இபாதத் நானோட மட்டும் சுங்கப்பட குர்ஆன் ஓதுதல் இதுக்குள்ள தான் வரும், ஜிக்ர் செய்தல் இதுக்குள்ள தான் வரும். ஏன்னா சுன்னாவோ குர்ஆனோ இதை இபாதத் என்று சொல்லி இருந்தால் அதெல்லாம் இதுக்குள்ள. இல்ல முந்தி வார கேள்வி உடல் மட்டும் சார்ந்தது தொழுகை. ஒரு இபாதத்து உடல் மட்டும் தேவைன்னா தொழுகை தான். அதை விட பணம் பொருள் மட்டும் தேவைப்படக்கூடிய இபாதத்து கேட்டா ஜகாத், அதெல்லாம் தெரியும். பொருளும் தேவை, உடலும் தேவை. சில இபாதத்துக்கு சல்லியும் தேவை, உடலும் தேவை. ஹஜ் ஏன்னா ஹஜ் செய்யறதுக்கு சல்லியும் தேவை, உடல் போகை வேணும். உடல் மட்டும் தேவை, தொழுகை, நோன்பு. உடல் மட்டும் இருந்தா போதும், தொழுகை, நோன்பு எங்களுக்கு இபாதத்தா செஞ்சிடலாம். ஆனா ஜகாத் செய்ய சல்லி மட்டும் தான் தேவை, பொருள் மட்டும். இப்படி மாத்தி மாத்தி வரும். வார்த்தையில வார இபாதத்தின வார்த்தை சொற்கள்ல வார குர்ஆன் ஓதுதல், ஜிக்ர் செய்தல், இப்படி அதுல உங்களுக்கு தெரியும் பிள்ளை, சின்ன பிள்ளை விளையாட்டு. எனவே அடிப்படை இபாதத்துக்கான வரை விளக்கணத்தை வழங்கி போகும். அடிப்படை இபாதத் என்பது தெளிவாகவே குர்ஆன் சுன்னா இபாதத் என குறிப்பிட்டவை. குர்ஆன் சுன்னாவும் எதெல்லாம் இபாதத்னு சொல்லிச்சோ அது எல்லாமே அடிப்படை இபாதத். எனவே அதுல இந்த நாலு மட்டும் வராது. அதோட சேர்த்து சொன்ன மாதிரி இந்த உல்ஹியா, அதே நேரம் சதகாக்கள், அதே நேரம் குர்ஆன் ஓதுதல், அதே நேரம் இறைவனை துதி செய்தல், ஜிக்ர் செய்தல் எல்லாம் இதுக்குள்ள வந்து அதானே கதை முடிஞ்சு. சிம்பிளா இதெல்லாம் மிச்சம் இருக்கலாம். ரைட். அடுத்ததாக அன்றாட வாழ்க்கை நுண்டி. அன்றாட வாழ்க்கை இது என்னடா பிள்ளைகள்? அன்றாட வாழ்க்கை என்னடா? எங்கட நாங்க அன்றாடம் செய்யற வேலைக்கு தானே தூங்கி எழும்புறதுல இருந்து எழும்புதல்ல இருந்து மீண்டும் இரவு நேரம் நித்திரை செல்லும் வரை எங்கட வாழ்க்கையில் அன்றாடம் நாங்க செய்யற வேலைகளை இபாதத்தா மாத்துவோம். தூங்கி எழும்புறதுல இருந்து, டொய்லெட் போறதுல இருந்து, குளிக்கிறதுல இருந்து, சாப்பிடுறதுல இருந்து, தொழிலுக்கு போறதுல இருந்து, பாடசாலை போறதுல இருந்து, அங்கு நண்பர்களோடு பழகுவதில் இருந்து, விளையாடுவதில் இருந்து, படித்தல்ல இருந்து, கற்றல்ல இருந்து, மாணவர்களுக்கு தலைமைத்துவம் தாங்குறதுல இருந்து, காலை நேரங்கள்ல தாய் தந்தருக்காக போறதுல இருந்து, சாப்பாட்டுக்கு அமர்றதுல இருந்து நாங்க அன்றாடம் என்னென்ன வேலைகள் செய்கின்றோமோ
அது எல்லாமே இதுக்குள்ள வரும். ஆனா 5 நிபந்தனை, 5 நிபந்தனைகள் இருக்குது. அந்த 5 நிபந்தனைகளும் சரியாக எங்களோட அன்றாட வாழ்க்கையில் இருந்து சென்றால் நாங்க எங்களோட மொத்த வாழ்க்கையில் இபாதத்தாக மாற்றணும். அதுல முதலாவதாக தூய எண்ணம். அதுல முதலாவதாக தூய எண்ணம். சரியா? தூய எண்ணம் என்ன? தூய எண்ணம்டா, தூய எண்ணம்டா நான் இன்னொரு வேலை செய்யறாலும் தூய எண்ணம் இருக்கும். அதாவது உதாரணங்களே, நீங்க எலும்புறீங்க, எலும்புற நேரம் என்ன தூய எண்ணம்? அல்லாஹ் தாலா இன்றைக்கு வாழ்றதுக்கான அந்த சான்ஸை தந்துட்டான், அல்லாஹ் தந்தான். இல்லாட்டி நான் தூக்கத்துல ரூஹு போயிட்டா, அதான் தூய எண்ணம். நீங்க டொய்லெட் போறீங்க, என்ன தூய எண்ணம்? அதாவது என் உடம்புல இருக்கிற கழிவை அகற்றக்கூடிய அந்த உண்மையிலே பிள்ளைகள் டொய்லெட் போறது ஒரு வரம், அல்லாஹ் தாலா தந்திக்கிற ஒரு வரம். நீங்க நாங்க சும்மா யோசிக்கப்படா, அது மட்டும் நான் மனிதனுக்கு ஒழுங்கான முறையில நடக்காம எத்தனை நோயாளிகள் தடமாறுறாங்க தெரியுமா? டொய்லெட்டுக்கு உரிய நேரத்துக்கு போக இயலாம இத்தனை நோய், அது ஒரு வரம். அப்ப நாங்க எங்களை உள்ளத்துல வச்சு அடே அல்லாஹ் எனக்கு இவ்வளவு பெரிய, அதாவது என் உடம்புக்கு நஜீஸா வெளியேற்றத்துக்கான ஒரு வாய்ப்பை தந்திக்கிறான் என்று உள்ளத்துல நினைச்சுக்கொள்ளும். பெருசா நீங்க நீயத்து வாயால் சில தேவையில்ல, உசல்லி டொய்லெட் போறேன் அல்லாவுக்காக, அப்படி அல்ல. டொய்லெட் போறேன் இந்த சொல்லி குடிக்க போறேன் அல்லாவுக்காக, தின்ன போறேன், அப்படி அல்ல. நாங்க அதை நினைச்சு அல்லாஹ் எனக்கு இப்படி நோய் இல்லாம தந்திக்காரு, அதை இன்னைக்கு எழுதுறதுக்கான வாய்ப்பை தந்தானே, இதுதான் தூய எண்ணம். வேறொண்ணுமல்ல. விளையாட போறீங்க, எப்படி தூய எண்ணம்? அல்லாஹ்வுக்காக விளையாட போறதா இல்ல. அடே எனக்கு எத்தனையோ பேர் அதாவது எழும்பிக் கொள்ள இல்லாம இருக்கிற நேரம் அல்லாஹ் ஓடி பாயிரத்துக்கு எனக்கு சக்தியை தந்தானே என்று நினைச்சு கொள்ளணும். இதுதான் தூய எண்ணம். சின்ன போறோம் சாப்பாட்டுல எத்தனையோ பேர் எத்தனையோ வகையான சாப்பாடுகள் தின்னேலாது. தின்றதுக்கூடிய சிலாக்கள் தொண்டையில பிரச்சனைக்கும் புண்ணிக்கும், சிலாக்கள் சாப்பாடு பட போட்டு ஏத்தணும். இப்படியான நோய்கள் இல்லாம எனக்கு பசுந்தாக பல்லுகளால சப்பி தின்னலாம். தின்ற சாப்பாடு ஜெமிக்கிறது, செமித்தல். செமித்தலிக்கு அது எவ்வளவு பெரிய வரம். அது மட்டும் ஒழுங்காக நடக்காட்டி அன்றைய ஏலா சக்தி வந்து கொண்டே ஒரு வேலை செய்யலாமே. எனக்கு நினைச்சு நான் அந்த போன கிளாஸ் கற்பனை அதுதான். இந்த சாப்பாடு ஜெமிக்கல்ல அன்றைய நாள் முழுக்க ஒரு வேலை செய்யல, தலைவலி ஒரு பக்கம், அந்த சக்தி வரும் வரைக்கும் ஒண்ணு செய்யலாம். அதெல்லாம் வரம். அந்த நேரங்களில் நாங்க அல்லாஹ்வுக்கு சுக்ர் செஞ்சு கொள்ளணும். அதான் தூய எண்ணம், வேற ஒண்ணுமல்ல. நீங்க எல்லாத்துக்கும் இந்த தொழுகையில நியத்து வைக்கிற மாதிரி உசல்லி ஃபர்ல அர்பா ரகாத்தைனி லில்லாஹி தஆலா, இந்த கதையல்ல, இந்த கதையல்ல. நான் சொன்ன மாதிரி அந்த நினைச்சு கொள்ளணும். அல்லாஹ் எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை தந்திக்கானே என்று நிம்மதியா தூங்க நேரம், காதால மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட நேரம் எங்களுக்கு அழகா ஃபேனோட போட்டுக்கொண்டு நிம்மதியா ராகத்தா படுக்கிறது வாய்ப்பை தந்தானே அல்லாஹ். துஆ ஓதிக்கொண்டு இதைத்தான் இங்க தூய எண்ணம், வேற ஒண்ணும் அல்ல. ரைட். இரண்டாவதாக ஷரியாவின் அனுமதிக்கணும். இரண்டாவதாக ஷரியாவின் அனுமதி. நோட்ஸ்ல இங்குள்ள ரைட். அன்றாட வாழ்க்கையாக இருக்கலாம், ஆனா ஷரியா அனுமதித்த வேலை தான் நாங்க செய்யணும். தூங்குறதுக்கு அனுமதிக்கு, எலும்புறதுக்கு அனுமதிக்கு, தின்றதுக்கு அனுமதிக்கு, அதெல்லாம் பிரச்சனையா இல்ல. ஒருவருடைய அன்றாட வாழ்க்கையில மதுபானம் வந்துறாரு. மதுபானம் வந்துறது அவர் அன்றாட வாழ்க்கையில ஒரு செயற்பாடாயிருக்கு. இதை இபாதத்தை மாத்தணுமா? ஏலா மதுபானத்துக்கு சரியான அனுமதி இல்ல. ஒருவருடைய அன்றாட வாழ்க்கையில என்னது இழுக்கிறாரு, வாயில வச்சு இழுவ, இபாதத்தை மாத்தணுமா? ஏலாது. அதுக்கு சரியான அனுமதி இல்ல. நீ வச்சுக்கொண்டு அல்லாஹ் எனக்கு வாயில வச்சு இழுக்கிறதுக்கான வாய்ப்பை தந்தான் இழுக்கிறமா? ஹராம். ஏடா அன்றாட வாழ்க்கையா இருந்தாலும் அந்த வாழ்க்கைக்கு சரியாவுடைய அனுமதி. விளையாட அனுமதி இருக்குது, ட்ரிப் போறதுக்கு அனுமதி இருக்குது, குடும்பங்களோட சந்தோஷமாய்க்கு அனுமதி இருக்குது, குளிக்கிறதுக்கு அனுமதி இருக்குது, தின்றதுக்கு அனுமதி இருக்குது. அந்த மாதிரி வேலைகள் ஒரு பொடி பிள்ளைய பார்க்கணும், நீயத்து தூய்மையான நீயத்தோட பார்க்கிறான், ஹராம். அனுமதி இல்ல, அதுக்கு அனுமதி இல்ல. எனவே ஷரியாவுடைய அனுமதி காணப்பட வேண்டும். அடுத்ததாக ஷரியாவுடைய வரையறையை மீறாதிருத்தல். ஷரியாவுடைய வரையறையை மீறாதிருத்தல். வரையறை அது என்ன? அனுமதி இருந்தாலும் அதுக்கு ஒரு வரையறை வேண்டிக்குவாப்பா. தூங்குறதுக்கு அனுமதி இருக்குது, அதுக்காக வேண்டி தூங்குறதுக்கு அனுமதிக்கு அது இபாதத்தா மாத்தணும். அதுக்காக வேண்டி மனுஷமாய் தூங்கணும். அந்த பெட்ஷீட் எல்லாம் தட்டி போட்டு, தூங்க போட்ட பெட்ஷீட் எல்லாம் தட்டி போட்டு, அந்த தல்வாணி எல்லாம் ஒரு தட்டி பசுந்தா குழு செஞ்சு கொண்டு, அதெல்லாம் அந்த வரையறைக்குள்ள இருக்கிறது.
இது என்னண்டா ஸ்கூலுக்கு வந்தாச்சு நேரங்கள் ஒன்றுமில்ல பேக்க தூக்கி ஒரு வீசி நீங்க ஃபர்தாவை உடுப்ப சேட்டை கழட்டி ஒரு வீசி அதே உடுப்போட ஒரு பாய் தேர்வு நாத்தத்தோட அது அப்படியே அசல் கிளம்புற அது அப்படியே தான் நீக்கும் அது அப்படியே இந்த மறுகளும் பேச்சு வேலையெல்லாம் செஞ்சு ராவுல வந்து ஒண்ணு சேரல அதே இதோட ஒன்றுமில்ல அப்படியே படுத்தாச்சு அதே பெட்ஷீட் நாத்தம் எல்லாம் விளங்காது ஸ்கூல்ல அடிச்ச நாத்தம் அடிக்கும் பெட்ஷீட்ல நோ இஷ்யூ அப்படியே தூங்குறேன் அது தூக்கி போடா சொல்லி நல்லா சொல்லி தூங்குறது மறுக காலையில எழும்பி அப்படியே போறேன் அந்த பெட்ஷீட்டோட தான் மாறுது மறுக இப்படித்தான் வாழ்க்கை இதே பாருங்க முறையாகச்சு தின்ன போன மனுஷமாய் தின்னணும் ஒரு இடத்துல இருந்து பசுந்தாக முள்ள பிணைஞ்சி அப்படி தின்னணும் இது என்னடா கரிய கண்டத்தோட உலகத்துல எனக்கு மட்டும்தான் சாப்பாடு இல்லாத மாதிரி 10 நாள் தின்னாதவன் போல சாப்பாடு கண்டு பிணைஞ்சு ஹச்சி பிணைஞ்சு அந்த இறச்சியம் போடுற பிணைஞ்சு அடிச்ச பார்க்க வாய்ப்புள்ள போட்டு வாய்க்குள்ள போட்டு அமுக்குற அந்த புல்டோசர் வந்து மண்ணை தோண்டி குழியில அமுக்குற மாதிரி அதெல்லாம் இல்ல அது பசங்க செய்யணும் இதான் வரையறை மீதாது இருத்தல். ஓகே ரைட். அடுத்ததாக அடிப்படை இபாதத்துகளுக்கு பாதிப்பு இல்லாமல் இருத்தல். அடிப்படை இபாதத்துகளுக்கு பாதிப்பு இல்லாமல் இருத்தல். இந்த சைடுக்கு அன்றாட வாழ்க்கையில் பாதிப்பு இல்லாமல் இருக்கும். உதாரணமா தூங்குறது இபாதத்தான் மாற்றிக்கொள்ளேனும் அனுமதிக்கு. அதற்காக வேண்டி அடிப்படை இபாதத்தான தொழுகாம சுபகு தொழாம தூங்கினா இந்த தூக்கம் இபாதத்தால் உம்மா வந்து எழுப்பாடுறா மகன் எலும்புகும்மா சுபகத்துல போகமா வாழ்த்து சுபகும் ஒரு இபாதத்தான் நான் தூங்குறது ஒரு இபாதத்தான் எனவே தூங்கிடுவோம் நாங்க நேற்று பாடத்தை படிச்சோம் தூங்கிடுவோம் என்று சொல்லி பேசப்படலாம். இது 2ஆம் தரம் இபாதத் பார்ப்போம். நீங்க தூங்குறது இபாதத்தான் அது 4 மணி 4:30 ஆட்கள் தூங்குறது இபாதத். அது அதான் சொன்ன போல தொலை போறது அது கட்டாயம். தொலைப்போகாம சூத்துல சொல்லி வந்துட்டேன். தொலைப்போகாம வெயில் படும் வரைக்கும் படுக்கிறதுக்கா அது சரி வராது. அது பாத்துல தின்றா மனுஷனுடைய வயிறு ஒண்டிக்கு அந்த வயிற்றுக்கு ஏற்ற அளவுக்கு தின்னணும். இது அடிச்சு அந்த நுகர்வுக்கு தொடங்கினால் அசர் தொழாம மகிழ்பாக தின்றேன். அப்ப அங்க அசர் தொழாம மிஸ் ஆகுது. எனவே அந்த சாப்பாடு என்னது இபாதத்தாக மாறாது. விளையாட போற இபாதத்தான் முடிய மாட்டேங்க பழக்கம். விளையாட போற இபாதத்தான். ஆனா விளையாட போனவன் மகரிப் தொழாம இஷா வரைக்கான விளையாடினா அந்த இபாதத் விளையாட்டு இபாதத் அல்ல. அதை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எனவே எந்த காரணத்திலும் அன்றாட வாழ்க்கையில செய்த வேலைகள் அடிப்படை இபாதத்துக்கு மாற்றம் இல்லாமல் கொள்ளும். அதற்கு குழப்பம் இல்லாமல் கொள்ளும். கடைசியாக நேர்த்தி ஒழுங்கு இதெல்லாம் ஒன்றுதான் உள்ள நேர்த்தி ஒழுங்கு சொன்ன மாதிரி எங்க எந்த ஒரு வேலை செய்யறாலும் நேர்த்தி ஒழுங்கு தொழில் போடுமா அதுக்குரிய முறையொண்டி பசந்தா இருந்து அதை கழிவுல ஆட்டி போட்டு தண்ணி அடிச்சு போட்டு வரோம். இது போயிட்டு அடியில எல்லா இடமும் பறவை செதறி போறதுக்கு பதவி போட்டு அப்படியே வந்தா அடுத்த போறானே அடுத்து போறவன் முடிஞ்சு மையத்து ஜனாதா தான். ஜனாதா அறிவித்தல் இந்நாளில்ல வைநாளி ராஜு என்றால் அதுக்கு போனா முறையாகி கால் வைக்கிறோம் காலை வைக்கணும் மத்த வைக்க வேண்டியது வைக்கணும் வச்சுதான் அழகா செய்யணும். இது சின்ன போனா நான் சொன்ன மாதிரி பசந்தா பாய்களை விரிச்சு அழகா சுப்ராவனை போட்டு அழகா மேசல இருந்து சேர்களை போட்டு அழகா தின்னணும். இது போற ஸ்கூலுக்கு வந்ததோட பேக வச்சாச்சு இருக்கிற மடக்கை எடுத்தாச்சு சட்டி எடுத்தாச்சு எல்லாம் போட்டு பெண பண்ணி ஓடு திண்டு ஓடு அங்க ஓடுற இங்க ஓடுற பிஸி போன் எடுத்தா தின்ற நேரம் எடுத்தாச்சு போன்ல பார்த்து ரைட் தின்ற என்னவோ இஸ்ரேல் வந்து ஈரானுக்கு அடிக்கிற நேரம் இவங்கள்ட்ட கேட்டு அடிக்கிற மாதிரி அதே கொமைனி கேட்டிக்கார சொல்லணும் அந்த அளவு பிஸி தின்ற நேரம் கூட போன் இல்லை. இஸ்ரேல் கேட்டி ஈரான் கேட்டி இவட கேட்டா ஈரான் இஸ்ரேலுக்கு மிசைல் அனுப்பும். எனவே வந்ததோட போன் தான் எடுத்தாச்சு பார்க்கிறோம். எனவே அப்படிதான் நினைக்கப்படா நேர்த்தி ஒழுங்காக இந்த 5 விடயங்கள் வாழ்க்கையிலே அழகான முறையில் நடந்தால் நிச்சயமாக சத்தியமாக எங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அழகானதாக இபாதத்தானதாக ஒவ்வொரு வேளைக்கும் அல்லாஹ்வுடன் இருந்து நன்மைகள் வரக்கூடிய சாந்தியான சமாதானமான பரிசுத்தமான வடிவான ஒரு வாழ்க்கையாக மாறும். விளங்கினா பிள்ளைகள் விளங்கினா தங்கங்களே இது உங்களுக்கு விளங்கிச்சா உசுர்களே விளங்கிச்சா பூக்களே அந்த மாஷா அல்லாஹ் எஸ் எல்லா பிள்ளைகளும் விளங்கிக்கல.
அந்த வாய் விளங்கிச்சா? ரைட், சந்தோஷம் சந்தோஷம். ஓகே, ஹைர் ஹைர் ஹைர், நல்ல. இப்ப அடுத்தது அங்க முடிச்சிருந்தேன். ஃபரல் சுன்னா இதை நான் அழிக்க முடியாது. இதெல்லாம் சிம்பிளான விடயங்கள் இருந்தால் நாம் நீட்டி கொள்ளலையா? இதே மாதிரிதான் பேப்பர் கிளாஸ்லாம் பாட்டோட மட்டும் இதெல்லாம் செய்யணும், பாட்டோட மட்டும் செய்யணும். இதெல்லாம் மாதிரிதான் இந்த அழிச்சு முடிக்கல. இதெல்லாம் ஒரு முறை பார்த்துக்கோங்க. பாக்குற லெவலுக்கு தான் நான் விளங்கப்படுத்தினேன். பாக்குறது விளங்கப்படுத்தின ஒரு முறை பார்த்துக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் நீங்க அடுத்தடுத்த உங்களுக்கு குயிக்கா போறோம்னா ஓகே நாங்க அழிப்போம். இது அடுத்தா ஃபரல் சுன்னத். ஃபரல் சுன்னத் முக்கியத்துவத்தின் அடிப்படை நல்ல விளங்குங்க. இபாதத்தை முக்கியத்துவம் என்ற சொல் வந்தால் நீங்க அதை ஃபரல் சுன்னத்தாக கண்டிப்படும். ஃபரல் என்பது கட்டாயம் செய்ய வேண்டியது, கட்டாயம் செய்ய வேண்டியது. சுன்னத் என்பது உபரியாக நேரடியமாக செய்ய வேண்டியது. நான் விளங்கப்படுத்துறத அழகத்துவம் பிள்ளைகள் நோட்ஸ்ல ஏதாவது மிஸ் ஆகிட்டால் நீ நிச்சயமாக நோட் பண்ணிக்கொள்ள. ரைட், இந்த கட்டாயமாக செய்ய வேண்டிய பரலை நாங்கள் இரண்டாக பிரித்து நோக்குவோம். கட்டாயம் செய்ய வேண்டிய பரலை நாங்கள் இரண்டாக பிரித்து நோக்குவோம். ஓகே, கட்டாயம் செய்ய வேண்டிய பரலை நாங்கள் இரண்டாக பிரித்து நோக்குவோம். ஃபர்லு ஐன், ஃபர்லு ஐன், ஃபர்லு கிஃபாயா. பிள்ளைகள் இதை நீங்க விளங்கி வச்சுப்பீங்க. ஆனா இன்றைக்கு கிளியர் பண்ணிக்கோங்க. ரைட், ஃபர்லு ஐன் கிஃபாயா. ஃபர்லு ஐன் என்றால் இன்னும் கட்டாயம் என்னடா ஃபர்லு ஐன் கட்டாயம், கிஃபாயா என்பது இந்த விளக்கம் இல்லாத குழப்பமாய் இருக்கு. அது ரெண்டு கட்டாயம் தான். ரெண்டு ஃபர்ல வந்து இது ஃபர்லு ஐன், இது ஃபர்லு கிஃபாயா. அந்த ரெண்டு கட்டாயம் அதான் விளங்கும். அப்ப இது எப்படின்னா கட்டாய தனிநபர் கடமை, கட்டாய தனிநபர் கடமை. இது ஒரு கட்டாயம் ஒவ்வொருத்தரும் செய்யணும். அதான் முக்கியமே. கிஃபாயா என்பது கட்டாய சமூக கடமை. கட்டாய சமூகத்துக்கு கடமையாக்கப்பட்டது கட்டாயம். அப்ப எல்லாரும் செய்யணும். அதுல விளங்கப்படுத்துறேன். ஆனா இது என்னன்னால் கட்டாய தனிநபர் கடமை. கிஃபாயா என்பது கட்டாய சமூக கடமை என்பதை விளங்கிச்சு. நீங்க இதை கட்டாயம் சொல்லி போட்டு இதுக்கு என்னமோ குடுமையை விளக்கம் ஸ்கூல்ல நான் கேட்டீங்களா? இல்ல, ரெண்டு கட்டாயம் தான். ரெண்டுமே பரலிக்கு தான் ரெண்டு கட்டாயம் தான். ஆனால் கட்டாய தனிநபர் கடமை, இது கட்டாய சமூக கடமை. இதுதான் வித்தியாசம். தனிநபர் கடமை என்பது ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டும். அதான் முக்கியம். ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டும். இரண்டாவது ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். சரியா? ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். சரி, அடுத்ததாக இன்னொருவருக்கு பொறுப்பு சாட்ட இயலாது. இன்னொருவருக்கு பொறுப்பு சாட்ட இயலாது. ரைட், உதாரணமா எனக்குரிய கடமை நான் தான் செய்யணும். இன்னொருத்தரே கொடுக்க. உதாரணத்துல ஐவேளை தொழுகை வரும். ஐவேளை தொழுகை வரல. ஐந்து என்ன கருத்து? கட்டாய தனிநபர் கடமை. ஒவ்வொருத்தரும் செய்யணும். நான் எனக்கு செய்யணும். இன்னொருத்தரும் வர கொடுக்கலாம். உதாரணமாக உங்களுக்கு சுபகுக்கு தொலை போகலாம். கோல் பண்ணி பள்ளி போற பொடி இருக்கு. அடே மச்சான், இந்த சுபகுக்கு வரையாடா, நீ தொந்து போட்டு எனக்கும் 2 ரகாத் தொந்து போட்டு வா மச்சான் என்று சொல்லேலுமா? ஏலா. அதான் வரல. இன்னொருவருக்கு பொறுப்பு சாட்ட ஏலா. இன்னொரு பொறுப்பு சாட்ட. ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களுக்கு செய்யணும். அவங்க உயிரோடு அவங்க செஞ்சிடணும். இப்ப நோம்பு இப்ப நீங்க என்ன செய்வீங்க? ரமலான் மாசம் வர நேரம் அந்நிய மதத்திலிருந்து ஒருவரை ரெண்ட் எடுக்கிறீங்க. ரெண்ட் எடுத்து ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் எனக்காக வேண்டி நோம்பு குடி. காலையில எழுதி பால் ஒரு நாளைக்கு 2000 தான். அப்ப கதை முடிஞ்சேல. அது உனக்கு வரலாய், உனக்கு நீதான் செய்யணும். இன்னொருத்தருக்கு பொறுப்பு சாட்டேலாம். அடுத்ததாக அந்த செய்யாதவருக்கு மட்டும்தான் பாவம். செய்யாதவருக்கு மட்டும்தான் பாவம். உதாரணமாக நான் நோம்பு பிடிக்காட்டி எனக்கு மட்டும் பாவம். என் வயசு நோம்பு பிடிச்சா அவருக்கு நன்மைக்கும், என் பிள்ளைகள் நோம்பு பிடிச்சா அவள் நன்மைக்கும், என்னுடைய நண்பர்கள் நோம்பு பிடிச்சா அவங்களுக்கு நன்மைக்கும். அது வேற கதை.
செய்யாட்டி செய்யாதவனுக்கு தான் பாவம். நான் குடிக்கலன்னு ஏண்ட பொம்பளைக்கோ நான் குடிக்கலன்னு ஏண்ட பிள்ளைகளுக்கோ பாவம் வராது. இதுதான் ஃபர்லு ஐன். சரியா விளங்க முடியல. ஓகே, கட்டாய தன்னபர் கடமை ஒவ்வொருவரும் தமதமக்காக வேண்டி செய்ய வேண்டும். இன்னொருவருக்கு பொறுப்பு சாட்டவே முடியாது. செய்யாட்டி பாவம் கிடைக்கும். அப்படியே வாங்கிங்க. இது கட்டாயம், இதுவும் கட்டாயம் தானே, சேம் தான், வேற கதை இல்லை. ஆனா சமூக கடமை, கட்டாயம் சமூகமாக செய்யும். எல்லாரும் செய்ய தேவை. ஒரு தரப்பு செய்தால் ஒரு தரப்பு, அத ஒரு தரப்புன்னு சில நேரம் ஒத்தராவமிக்கலும் ஒரு குழுவாமிக்கலும் முடியல. ஒத்தராவமிக்கலும் ஒரு குழுவாமிக்கல். ஒத்தர் செஞ்சாலும் சரி ஒரு குழு செஞ்சாலும் சரி அந்த கடமை முடிஞ்சு, மத்தாக்கள் செய்ய தேவையில்லை. ரைட். உதாரணமா பள்ளி வாசல்ல ஜனாதா அறிவிப்பாங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் ஜனாதா அறிவித்தல் இன்னார் பார்த்தாங்க. அந்த ஜனாதா அறிவித்தல் யார் யாருடைய காதுல விழுகின்றதோ அவங்க எல்லாட்டையும் கடமை ஜனாதா தொழணும். ஜனாதா தொழணும். ஆனால் இது ஜனாதா என்பது ஃபர்லு கிஃபாயா, ஐன் அல்ல, கிஃபாயா. அப்ப இது என்ன சமூக கடமை. எனவே சமூகமாக சென்று யார் கொஞ்சம் பேர் தொழுதுட்டாங்கடா சமூகத்தின் கடமை முடிஞ்சு. எனவே எல்லாரும் தப்பு. சமூகமா பேசி தொழுதானா முடிஞ்சு. இதுதான் விஷயம். இது சமூகத்தின் மேல கடமை. ஆனா சமூகத்தில் யாருமே செய்யாட்டி அந்த சமூகத்தில் உள்ள எல்லாருக்கும் பாவம். வேணா உதாரணம் ஒரு மௌத்தாகி தொழாம அடக்கி வைங்களே, அந்த சமூகத்தில் உள்ள எல்லாருக்கும் பாவம். அதாங்க சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு முஸ்லிம் ஊர்ல ஒரு பள்ளி வாசல்ல ஒரு மௌலவி இல்லை, ஒரு ஆலிம் இல்லை. அப்ப அந்த ஊர்ல வாழக்கூடிய சமூகத்துக்கு கடமை அந்த ஊர்ல ஒரு மௌலவியை உருவாக்குதல். எல்லாருக்கும் கடமை. ஒருத்தர் வாரார், ரைட், நான் ஒரு ஹாஜியா, நான் என்னுடைய தனிப்பட்ட செலவுல நான் இந்த தேவையை பூர்த்தி செஞ்சு தாரேன் என்று முடிவெடுத்தா சமூக கடமை இல்லாம இருக்கு. ஆனா யாருமே கணக்கெடுக்காம அந்த ஊர்ல மௌலவியே இல்லாம இருந்தால் அந்த ஊர்ல உள்ள மொத்த பேருக்கும் பாவம் வரும். அதே மாதிரி செலவானது ஒரு பெண் வைத்தியரை உருவாக்குதல். பொதுவாக முஸ்லிம் பெண்களை பொறுத்த மட்டிலே அந்த ஊர்கள்ல அந்தந்த ஊர்கள்ல பெண் வைத்தியர்கள் இருப்பது சிறந்தது. நாங்க பிளன் செல்ல ஆண் வைத்தியிட போறத பிளன் செல்ல, ஆனால் பெண் வைத்தியரிடம் செல்வது சிறந்தது. ஏனென்றால் அந்த பெண்களுடைய தேவைகள், அவங்களோட காட்ட வேண்டிய பகுதிகள் அல்லது அவங்களோட பிரைவசி இப்படி எல்லாம் நீக்கித்தானே. அப்ப ஒரு ஊருடைய கடமை அந்த ஊர்ல ஒரு பெண் வைத்தியரை உருவாக்குறது கடமை. பெண்கள் மான விஷயங்கள் தானே, அதுக்கான ஆண்கள் போகமான செல்லல. இலங்கை பொறுத்த மட்டும் நான் நினைக்கிறமாகி மகப்பேறு, அதாவது இந்த என்ன சொல்ற இந்த பிள்ளைகள் விஜியோ இல்ல வியோஜி பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்ச வகையில ஆண்கள் தான் அதிகம், பெண்கள் என்பது குறைவு. அதை செய்ய வேண்டிய இதை வச்சு அதை யோசிக்கப்படாத. அப்ப அந்த ஊர்ல கடமை உங்களோட சமூகத்துல ஒரு பெண் டாக்டர் உருவாக்குறது. ஊர்ல சமூகம் அது பரவாயில்ல. ஒருத்தர் வாராங்க அல்லது ஒரு நிறுவனம் வருது, ரைட், அந்த ஊர்ல ஒரு இளைஞர் கொஞ்சம் பேர் வாராங்க, அவங்களே சல்லி போட்டு நல்லா படிக்கக்கூடிய ஒரு பிள்ளைய சயின்ஸ் படிக்க வச்சு அதை பாஸ் ஆக்கிட்டு அதுக்குரிய எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்து அதை பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பி ஒரு டாக்டர் உருவாக்குற பொறுப்பு அந்த சமூகம் எடுத்தாங்க. அந்த இளைஞர் எடுத்தா அல்லது ஒரு ஹாஜியார் வந்து, ரைட், ஒரு ஏழை நல்லா படிக்கக்கூடிய எடுத்து படிக்க வச்சு டாக்டர் ஆக்கினால் அந்த எல்லாரோட கடமையும் முடிஞ்சு அல்லது எல்லாருக்கும் பாவம். ஃபர்லு ஐன் ஃபர்லு கிஃபாயா என்பது நீங்க சிக்கலாய் போவான விஷயம் என்னன்னா, இது தனிநபர் கடமை, இது சமூக கடமை. நீங்க உங்களுக்கு அழகா எடுக்கலாம். சிரமதானம் என்பது ஃபர்லு கிஃபாயா. பள்ளி வாசல சுத்தப்படுத்தணும், ஃபர்லு கிஃபாயா, கட்டாயம் சுத்தப்படுத்தணும். ஆனா தனிநபர் கடமையா இல்ல, அது ஐன் அல்ல, கிஃபாயா, சமூக கடமை. அப்ப ஒரு பொடியை செட்டு போய் பள்ளி வந்து துப்பராக்கினா அந்த ஊர்ல மத்தாக்கள் எல்லாம் தப்பி விளங்குதா. ஆக சிம்பிளான விஷயம் இதெல்லாம், சிம்பிளான தியரியல். எனவே இந்த கதையும் முடிஞ்சு. ஓகே, இந்த கதையும் முடிஞ்சு. நோட் பண்ணிக்கோங்க. நாங்க நுணுக்கத்தை சொல்லித்தாரோம் ஒவ்வொரு விஷயத்துல. மறுகா இதெல்லாம் தெரியாண்டிக்கப்படாது. இதெல்லாம் நுணுக்கங்கள். ரெக்கார்டிங்களை பாருங்க, வரக்கடைக்காக மாணவர்கள். சரி, நல்ல பிள்ளைகளாக படிங்க. சரி, சில நேரங்கள் நேற்று கிளாஸ் போர்டெல்லாம் அதை உண்மையிலே தவிர்க்க முடியாத காரணம். அதே பிரைவசி வந்து அது சொல்லிக் கொள்ள. அதே எனவே போர்டு இல்லை. ஆனா
அதை தலையில வச்சுதான் நான் நாளைக்கு மறுக்க போட்டிங்க நாளைக்கு நான் மறுக்க கிளாஸ் போட்டி நான் தொடர்ந்து செய்யவே பிள்ளைங்க மற்ற கிளாஸ்ல அப்படியா இல்லை நீங்கள் போற ஜியோகிராபிக்ல ரேஞ்சு கிளாஸ் ஆகிக்கலாம் கிழமைக்கு 1 அல்ல 2 தானே அதோட முடிஞ்சு அப்படியா இல்லைங்க தொடர்ந்து நான் செஞ்சு கொண்டு போறதுனால சில நேரங்களில் நைட் வாருங்க வந்தால் குடும்பமா வாழ்ந்த நேரம் வரும் அந்த நேரங்கள் தான் நான் ஒரு அறிவிக்கிறேன் அறிவிச்சாலும் நான் அந்த வேலையை முடிச்சுட்டு இன்னொரு நாள் போட்டு கொடுப்பேன் இப்ப நாளைக்கு அது கிளாஸ் இருக்குது நாங்க நேற்று விட்டது 1 hour ஆனா நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நான் 2.5 மணிக்கு செய்வேன் கிளாஸ் நைட்டுக்கு 7 மணில இருந்து 10 மணி 1 hour இன்டர்வல் தர 1 hour இன்டர்வல் தந்துட்டு 7 மணில இருந்து 10 மணி ஆகும் போகும் அதாவது 7 மணில இருந்து 8:30 ஆக்கள் செஞ்சு போட்டு மறு 9 மணி தொடங்கி 10 மணி இன்ஷா அல்லாஹ் அப்படிதான் போகும் இப்ப சுன்னத் என்பது மேலதிகமாக செய்து பரல் அல்ல நல்ல விளைக்கும் சுன்னத்துடைய தியரி இது பரல் அல்ல கட்டாயம் அல்ல ரைட் முதலாவது கட்டாயம் இல்லை இது கட்டாயம் இல்லை முதலாவது கட்டாயம் நீங்க விளங்கி வச்சுக்கீங்க ஆனா கிளியர் பண்ணிக்கோங்க விளங்கி வச்சு அங்க இங்க கொஞ்சம் ஓட்டைகள் இருந்தா மூடிக்கோங்க கட்டாயம் இல்லை ரைட் இரண்டாவது செய்யாட்டி பாவமும் இல்லை ரைட் செய்யாட்டி பாவமும் இல்லை ஒருவர் சுன்னத்தொழு செய்யல அரபா நம்பு பிடிக்கல பாவம் இல்ல முகர்ரம் மாசத்துல வர ஆஷூரா தாசுவா நம்பு பிடிக்கல பாவம் இல்ல வேற என்ன தொழுகைக்கு முன்பின் நீங்க சுன்னத்தை தொழல பாவம் இல்ல சொல்லு மணி ஊர்ல கிளாஸ் போயிட்டு கொண்டிருக்கிறேன் என்ன செய்யணும் பாவம் இல்லை இது விளையாடும் இல்ல நீங்க படிச்சதுகள் தான் தெரிஞ்சதுகள் தான் நான் இல்லைன்றதுல ஆனா ஃபைனல் படிக்கும் அடுத்ததா செய்தால் நன்மை உண்டு அதான் விஷயம் ஆனா பரலைன் அப்படியா செய்யாட்டி பாவம் செஞ்சா நன்மை சுன்னத் அப்படி அல்ல செய்யாட்டி பாவம் இல்ல ஆனா செஞ்சா நன்மை தஹஜ்ஜத் தொழாட்டி பாவம் இல்ல தொழுதா மிகப்பெரிய நன்மை அரபா நோம்பு பிடிக்காட்டி பாவம் இல்ல பிடிச்சால் மிகப்பெரிய நன்மை ஆஷூரா தாசுவா நோம்பு பிடிக்காட்டி பாவம் இல்ல பிடித்தால் மிகப்பெரிய நன்மை ஈதுல் ஃபித்ருக்கு பிறகு வரக்கூடிய 6 நோம்பு பிடிக்காட்டி பாவம் இல்ல பிடித்தால் மிகப்பெரிய நன்மை இல்லைங்களா எனவே நன்மை ஆனா பாவம் அதானே அடுத்து இதுல வரக்கூடிய மிக முக்கியமான நன்மை என்னென்றால் நாங்க இந்த தொழுகைக்கு முன்பின் தொழுகிற சுன்னத் தொழுகிறானே தொழுகையில உதாரணமா சுபஹ் தொழுகைக்கு முன்னால லுஹருக்கு முன்பின் அசர் இப்படி வருந்தானே இந்த தொழுகை முன்பின் தொழுகிற சுன்னத் தொழுகைக்கூடிய ஒரு முக்கியமான நன்மையை செல்வன் நோட் பண்ணிக்கோங்க பார்ட் 1க்கு வரலாம் இப்ப எங்கட வாழ்க்கையில பிள்ளைகள் நாங்க அந்த உதாரணமா 10 வயசு ஆகக்குள்ள எங்களுக்கு தொழுகை கடமை ஆயிடும் 10 வயசு ஆகக்குள்ள எங்களுக்கு தொழுகை கடமை ரைட் இப்ப உங்களுக்கு வயசு நான் நினைக்கிறேன் ஒரு 18 17 மணி 17 18 சரியா ஒரு 8 வருஷம் 7 வருஷம் நீங்க வாழ்ந்தாச்சு நீ யாரா செல்வீங்க அந்த 7-8 வருஷமும் நான் ஐவேளை தொழுகையில எதுவுமே விடாம தொழுதிக்குது அதாவது 7 வருஷம் தான் 365 நாளை 7ஆல பெருக்குமே 7 வருஷம் 365 நாள 7ஆல பெருக்கிலும் வேண்டாம் 365 நாள் தர 7 பெருக்கினால் இது 2555 நாட்கள் வார் இந்த 2555 நாள்ல ஒரு நாளைக்கு ஐவேளை ஒரு நாளைக்கு ஐவேல் என்றால் 5ஆல பெருக்கினால் 12775 பக்தையும் நான் தொழுது இருக்கின்றேன் என்று யாராவது செல்றா கை தூக்கும் 10 வயசுல யாராவது இந்த கட்டாயம் தொழ வேண்டிய என்னோட வாழ்க்கையில் 7 வருஷம் வாழ்ந்திருந்தால் நீங்கள் நிச்சயமாக 12775 பக்து தொழுதிக்க வேண்டும் நானும் இல்லை நான்டா இல்லை எனக்கு நிறைய விடுபட்டி செல்லதாமா வருவா நாங்க இல்ல இப்படி நான் செல்லிதான் தீக்கிறது இல்ல எனக்கு விடுபட்டி உங்கள யாராவது இவ்வளவு பக்தி தொழுதாங்க சொல்ல மாமா யாராவது இக்குதா யாராவது ஸ்பெஷல்
எங்க யாரும் இல்லையோ ரைட் ஒரு புள்ள வந்து யார் மரியம் மரியம் டா இல்ல வேற யாரும் யாரும் இல்லையா ரைட் அப்ப யாருமே இல்ல எனவே அப்ப தொழுகைக்கு முன்பின் நீங்க சுண்ணத்துல மிகப்பெரிய அருள் என்னன்னா நாங்க பரலான தொழுகை நிச்சயமாக எனக்கு விடுபட்டிக்கும் உங்களுக்கு விடுபட்டிக்கும் அந்த விடுபட்ட தொழுகைய இந்த தொழுகையால பேலன்ஸ் பண்ணிடும் சுண்ணத்தான் நல்லா கேட்பனாலே வறுமையினால நீ எல்லாம் தொழுதியா இல்லன்னு நாங்க சொல்லுவோம் அது அடுத்த கேள்வி சுண்ணத்துகள் தொழுதியா சுண்ணத்துகள் எடுக்கிற தொழுதிக்கும் தொழுத சுண்ணத்துகள் எடுத்து பரலுக்குள்ள போட்டு உங்களை ஷேப் பண்ணி அப்படியே சொல்றது எனவே தொழுகையில முன்பின் உள்ள சுண்ணத்துகள் மிகப்பெரிய அருள் என்னன்னால் பரலான தொழுகைகள் எங்களுக்கு வாழ்க்கையில விடுபட்டிருந்தால் நிச்சயமாக அந்த முன்பின் சுண்ணத்துகளால அந்த பரலான தொழுகைகளை நிரப்பிக் கொள்வதற்கான வாய்ப்பை அல்லாஹ் தருகிறார் எனவே பிள்ளைகள் செய்யாட்டி பாவம் இல்லை நீக்கவானம் இயன்ற வரைக்கும் அந்த முன்பின் தொழுகைகளை தொழுது போகும் ரைட் நீ எது வச்சுக்கோ எனவே இதான் சுண்ணத்துக்குரிய வரைவிலக்கண நோபரா கட்டாயம் இல்ல செய்யாட்டி பாவம் இல்ல செஞ்சா நன்மை ஆள் ஒன்றுதான் தொழுகைக்கு முன்பின் இருக்கக்கூடிய அந்த சுண்ணத்தான தொழுகைகள்ல தொழுதால் எங்கட வாழ்க்கையில வரலாறு தொழுகையில் விடுபட்டிருந்தால் அவைகள் சேர்ப்பாகும் ரைட் அதான் அதான் ரைட் ஓகே மாணவர்களே இதுல முக்கியமாக பலகீனத்துல ஒரு சின்ன விஷயமா நோட் பண்ணிக்கோங்க இந்த சுண்ணாவை நாங்க இரண்டாக பிரித்து நோக்கலாம் சிலபஸ்ல வந்தில்லாட்டியும் சில நேரங்கள்ல பார்ட் 1ல வரக்கூடிய விடயங்கள் எனவே நாங்க நோட் பண்ணிக்கொள்வோம் சுண்ணா இரண்டு வகையாக பிரியும் சுண்ணா முவக்கதா என்றும் ரைட் சுண்ணா முவக்கதா என்றும் சுண்ணா முவக்கதா என்றும் சுண்ணா கைர் முவக்கதா என்றும் ரைட் சுண்ணா கைரு முவக்கதா என்றும் சுண்ணா கைரு முவக்கதா என்றும் இந்த சுண்ணாவை நாங்கள் இரண்டு வகையாக பிரிப்போம் ரைட் சுண்ணா முவக்கதான கருத்து வலியுறுத்தப்பட்ட சுண்ணா தான் மேலதிகம் தான் ஆனாலும் வலியுறுத்தப்பட்டு கட்டாயம் செய்யுங்க என்று வலியுறுத்தப்பட்ட சுண்ணா அதாவது இன்னும் விளங்கனால் நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ட வாழ்க்கையில தொடர்ந்து செஞ்சாங்க ஃபர்லு மாதிரி சுன்னத்தான் செய்ய தேவையில்ல செஞ்சா பாவம் இல்லை இந்த செஞ்சா நம்ம வேற பாவம் இல்லை ஆனா சுண்ணா முவக்கதான் அதுலயும் நபி அவர்கள் சில சுண்ணாக்களை வலியுறுத்திக்கிறாங்க அவங்களும் தொடர்ந்து வாழ்க்கையில செஞ்சிருக்கிறாங்க தொடர்ந்து செஞ்ச சுண்ணாக்கள் உதாரணமா தஹஜ்ஜத் தொழுகை என்பது ஒரு வலியுறுத்தப்பட்ட சுண்ணா முவக்கதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹ் தொழுகை போலவே கட்டாயம் தொழுவது போலவே தஹஜ்ஜத் தொழுகை தொழுதுள்ளார்கள் ஏதாவது வலியுறுத்தப்பட்ட சுண்ணா முவக்கதா சுண்ணா கைரு முவக்கதா என்றால் வலியுறுத்தப்படாத சுண்ணா நபி அவர்கள் விட்டு செய்த சுண்ணாக்கள் விட்டு செய்த உதாரணமா லுகர் தொழுகைக்கு முன்பின் உள்ள சுண்ணாக்கள் எல்லாம் கைரு முவக்கதா நபி அவர்கள் விட்டு செய்த சுண்ணாக்களாகத்தான் நாங்கள் அதுகளை பார்க்கிறோம் உதாரணங்கள் தேவையில்ல இந்த சொற்களை விளைவோங்க சுண்ணா முவக்கதா என்பது வலியுறுத்தப்பட்ட சுண்ணா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து செய்த சுண்ணாக்கள் சுண்ணா கைரு முவக்கதா என்பது வலியுறுத்தப்படாத நபி அவர்கள் கூட விட்டு செய்த சுண்ணாக்கள் சுண்ணா முவக்கதா சுண்ணாதான் இல்லையா அது மாற்றத்துல செய்யாட்டி பாவம் இல்லை செஞ்சா நன்மை ஆனா அதை ரெண்டாக பிரிச்சு நாங்க பார்க்கிறோம் இதோட இபாதத்துடைய வகைகள் முடிய நாங்க இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இரவு தொழுகை ஜகாத் ரெண்டே நாங்க முடிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் நியத்து வச்சுக்கோம் தொழுகை ஜகாத் 2.5 ஹவர்ல நாங்க அதுகளை கிளாஸ் பண்றோம் இன்ஷா அல்லாஹ் தொழுகை ஜகாத் சரிதானே அதோட சனிக்கிழமை பேப்பர் கிளாஸ் நடக்கும் ஞாயிற்றுக்கிழமை இடையில எப்படியாவது இன்னொரு பாடம் போட்டு நோன்பை முடிச்சிட்டோம் என்றால் திங்கட்கிழமையோட இந்த அழகு கதைய இன்ஷா அல்லாஹ் முடிச்சிருவோம் அன்பார்ந்த மாணவ செல்வங்களே 1500 ரூபாய் கட்டி அந்த அடுத்த ஜூன் ப்ராஜெக்டுக்கு ஜூலை ப்ராஜெக்டுக்கு நீங்க சேர்ந்து கொள்ளுங்க நான் நினைக்கிறேன் இந்த போற இந்த சிலபஸ் பாடம் முடிஞ்சிச்சு பெரும்பாலும் முடிஞ்சிட்டு இந்த குரூப்பை நாங்க பெரும்பாலும் இந்த கெசின் படி இந்த புதன்கிழமைக்குள்ள நாங்க எல்லாரும் ரிமூவ் பண்ணிடுவோம் அதோட இந்த
இல்ல புதன்கிழமை இல்ல, நீங்க பேப்பர் கிளாஸ் குரூப்ல இருக்கோமே இல்ல, புதன்கிழமை பேப்பர் கிளாஸ் எடுக்காம இந்த குரூப் பீக்கும் இன்ஷா அல்லாஹ். ஆனா நீங்க ஜூலை ப்ராஜெக்ட்டுக்கு அவசரமா சேர்ந்துக்குவோம். இந்த யூனிட் இன்ஷா பெரும்பாலும் திங்கட்கிழமை அல்ல செவ்வாய்க்கிழமை முடிஞ்சிடும். சந்திப்பா பிள்ளைகள், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.